இல்ல உங்களுக்கு சரியாயிரும், நாங்க ஜோம் சரியாயிரும். ஒவ்வொரு விசுவாசியும் வெறும் பாஸ்டர்ஸோ அழைக்கப்பட்டவர்களோ அப்படி மட்டும் இல்ல. நாம பேசுற முறையே இப்படிதான். என்னதான் ஏன் சரியாயிரும் உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு இப்படி இருப்பது, எந்த மனிதனுக்கும் பலவீனம் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஏன்? எதனால? ஏன்னா உங்களுக்கு சுகம் உண்டாகும்படியா, எனக்கும் உங்களுக்கும் சுகம் உண்டாகும்படியா அவருக்கு என்ன விழுந்துருச்சு? முதுகிலே அடி விழுந்ததுனால, அவர் தழும்புகள் உண்டானதுனால, டிரான்சாக்சன் உண்டானதுனால நமக்கு சுகம். அதே டிரான்சாக்சன்ல யோசிச்சிட்டீங்களா? அதே மாதிரி பேட்டர்ன்ல இன்னொரு சாட்சி. வசந்த் குறிச்சு நம்ம கேட்ட சாட்சியை பாருங்க. வசந்துடைய சாட்சியில அவன் நை 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 நைன்னு வரும்போதெல்லாம் ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருப்பான். இப்ப கேட்கறது என்ன ஆகுது? அவனுக்கு குறையுது. ஏன் குறையுது? ஏன் குறையுதுன்னா, இயேசு கிறிஸ்து அறிஞ்சோ அறியாமலோ உச்சரிக்கிற நாவு என்ன பண்ணுது? அந்த ஆத்மா போஷிக்கப்படுது. சோல் என்ன பண்ணுது? சோல் போஷிக்கப்படுறதுனால ஆட்டோமேட்டிக்கா நோய் 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 நோயின்னு இதை கொண்டு அதை கொண்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு கேட்கறது என்ன பண்ணுது? குறையுது. அந்த குழந்தை இன்னும் நிதானிச்சு குறைக்கிற அளவுக்கு அந்த குழந்தை இன்னும் என்ன பண்ணல, வளரல. ஆனால் தேவனுடைய ஆவியானவரோ அங்க வேலை பார்க்கிறார். இதேதான் ஜெபம் பண்ணுகிற, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற குடும்பங்கள்ல நடக்கிற ஆசீர்வாதங்களா இவைகள் இருக்கும். நீங்க உங்களுடைய வீட்டுல தேங்க்யூ ஜீசஸ், இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. கைகளை உயர்த்தி நன்றி சொல்லி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்தில் நடக்கிற சண்டைகள் என்ன ஆகும்? மாறும். பார்ப்பீங்க. அல்லது இன்னொரு முறை என்னன்னா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மாறணும் எதிர்பாருங்க, மாறும். ஏன்? ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய நாமத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை. இந்த எல்லா நம்பிக்கைக்கும், இந்த எல்லா ஆசீர்வாதத்திற்கும் இது நமக்கு எப்படி இருக்குதான்? நம்மளுடைய ஆத்துமாக்கு நங்கூரம். ஆத்துமாக்கு நங்கூரமா அவர் கொடுத்த வாக்கு, அவர் இட்ட ஆணை இருக்குதான். நங்கூரம்னா இப்போ உதாரணத்துக்கு நங்கூரம் எதுக்கு போடுவாங்க? ஏன் போடுறாங்க? கப்பலுக்கு ஏன் நங்கூரம் போடுறாங்க? நங்கூரம் ஏன் எதுக்கு? யோசித்து பாருங்க. நங்கூரம் அப்படின்னு வசனத்துல போட்டா எதுக்கு நங்கூரம் பண்ணும்? அலை என்ன பண்ணுது? கப்பலை இப்படி பண்ணிட்டே இருக்கு. அல்லது